பொது வேட்பாளராக களம் இறங்குகிறாரா சீமான்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு ஆபத்து, அது ஒரு கேவலமான நிலைக்கு சீமானையும் தள்ளிடும், நாம் தமிழர் கட்சியும் தள்ளிடும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்க கொள்கை என்னங்கிறது அங்கே கூட இருக்க தம்பிகளுக்கு தெரியும். அவர் ஆர்எஸ்எஸ் மேடைகள்லையும் பாஜக மேடைகள்லையும் என்ன பேசுகிறாருங்கிறது தெரியும். அப்புறம் எப்படி அவர் பொதுவான வேட்பாளராக சரி இந்த மாதிரி ஒரு கருத்து வருது, இது ஒரு தவறான கருத்துங்க, இந்த மாதிரிலாம் நடக்கலை, அந்த மாதிரி திமுகவும் சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை, நாம் தமிழரும் சொல்லலை. தாவேக்கா என்ற கட்சி இப்போ தனிச்சிருக்கு. அந்த கட்சிக்கு எதிராக இவங்க எல்லாமே ஒன்று சேரலை, சட்டப்படி ஒன்று சேரலை, ஆனால் ஒன்றாக இணைந்து எதிர்க்கிறாங்க. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தமிழுக்கும் தமிழனுக்கும் உச்சரிப்பு தெரியாத ஒருத்தவன்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா 15 வருஷமாக நீங்கள் தலைவராக தானே இருக்கீங்க. சொந்த தொகுதியில் ஏன் டெபாசிட் எழுந்தீங்க? பயிற்சிக்காக. என்ன பயிற்சி? 15 வருஷமாக பயிற்சியா? 15 வருஷமாக கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. திரள்நிதியில் ஒரு டீக்கு கூட அவர் காசு எடுத்தது என்ன அஃபிஷியலாக நான் ரெக்ஸி, என்னுடைய வருமானம், நான் 14 வருஷமாக பத்திரிகை துறையில் எவ்வளோ சம்பளம், என் சம்பளத்தை மீறி வரும்போது கேள்விகள் வருமா வராதான்? அப்போ உங்களுடைய கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க. கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கார் வாங்குறீங்க, ஏன் பரிசு வரக்கூடாது? இப்போ உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன், ஒரு கோல்டு வாட்ச் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எங்க 40 லட்சம் 50 லட்சம் பரிசு கொடுக்குறான், அவன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்? பரிசு கொடுக்காத, என் சொந்தம் அங்கே இருக்குது, என்னோட இனம் அங்கே இருக்குது, அவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய கல்வி செலவுக்காக, அவங்களோட திருமண செலவுக்காக, அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக செஞ்சிருக்கலாமா இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு பரிசு கேட்குது. தோத்துச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் கடைசி மேடையில் பேசும்போது கூட இனிமேல் தான் ஆட்டம் இருக்குது, இது என்னோட பயிற்சி இத்தனைனால், இனிமேல் தான் அடுத்த கட்டம் வெற்றி இருக்குன்னு சிரிக்கிறேன். இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏடா எல்லாமே முடிந்த காலகட்டங்களில் நான் மீண்டும் வருவேங்கிறதுல நமக்கு ஏற்புடையதாக இல்லை. 4% மூட்டுகள் இருக்குது, அது காலி பண்ணணும், ஜீரோ ஆக்கணும். அப்படி இல்லை ஜீரோ ஆக்கணும். அதுதான் நான் கேட்குறேன். கலா அரசியலுங்கிறது வேற, அது எல்லா தலைவருக்கும் தெரியும். நீங்கள் மேடையில் பேசிட்டீங்கன்னா அது எல்லாம் உண்மையாகாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு எல்லாமே இருக்கும். அது வெளிப்படையாக அதே ஒரு அரசியலாக பேசும்போது மக்களை உங்களை தான் காரி துப்புவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை மதிக்காத எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். தமிழக அரசியல் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை யாராலும் ஜீரணிக்க முடியாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவினர் மட்டும் இல்லாமல் மாற்றுக் கட்சியினர் அனைவருமே தொடர்ந்து முதல்வரை தாக்குறதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இடைத்தேர்தலுக்காக பல பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதில் இவர் வெறியோடு காத்திருக்கிறார். பொது வேட்பாளராக களம் இறங்குகிறாரா சீமான்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு ஆபத்து, அது ஒரு கேவலமான நிலைக்கு சீமானையும் தள்ளிடும், நாம் தமிழர் கட்சியும் தள்ளிடும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்க கொள்கை என்னங்கிறது அங்கே கூட இருக்க தம்பிகளுக்கு தெரியும். அவிட அழிப்பு தான் கிட்டத்தட்ட அவங்க மறைமுக கொள்கை. அவர் ஆர்எஸ்எஸ் மேடைகள்லையும் பாஜக மேடைகள்லையும் என்ன பேசுகிறாருங்கிறது தெரியும். அப்புறம் எப்படி அவர் பொதுவான வேட்பாளராக சரி இந்த மாதிரி ஒரு கருத்து வருது, இது ஒரு தவறான கருத்துங்க, இந்த மாதிரிலாம் நடக்கலை, அந்த மாதிரி திமுகவும் சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை, நாம் தமிழரும் சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன கோட்பாடில்? அப்போ நான் சொல்லவா, தாவேக்கா என்ற கட்சி இப்போ தனிச்சிருக்கு. அந்த கட்சிக்கு எதிராக இவங்க எல்லாமே ஒன்று சேரலை, சட்டப்படி ஒன்று சேரலை, ஆனால் ஒன்றாக இணைந்து எதிர்க்கிறாங்க. புரியுதா? தாவேக்காவை எதிர்க்க இவங்க எல்லாம் ஒரணியில் இருக்காங்க, ஆனால் தாவேக்கா தனிச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ தாவேக்காவுடைய பலம்ங்கிறது அவங்க விளங்கிட்டாங்க. தாவேக்காவுடைய ஐடி விங் பலங்கிறது அவங்க விளங்கிட்டாங்க. என்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் 2014 2019 வரைக்கும் அந்த ஆன்லைனில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி பலமாக இருந்தது. அது காலப்போக்கில் அந்த பலவீனமானதுக்கான காரணம் அந்த தம்பிகள்லாம் இப்போ எங்கே போனாங்க? ஏன்னா தம்பிகள் எல்லாம் சீமானை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ தாவேக்காவிற்கு கூடுதல் பலம் இருக்குது. இன்றைக்கி தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. தேசிய அளவில் அவங்க எந்த செய்திகள் வேணால் எல்லா மாநிலத்திலையும் அந்த செய்திகளை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பலம் இருக்குது. அந்த பலம் தான் திமுகவிற்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குறது. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 வருஷத்தில் இருக்குது. அது ஒரு கட்டமைப்பை தாவேக்கா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருக்குல்ல, அந்த பயம் எங்கே நமக்கு செல்ஃப் எடுக்காமல் போயிடுமோ. ஏன்னா கூட்டணியில் கூட யாரும் இல்லை. நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னா ஐஎம்எல் விசிகா போன்றவங்களாம் இங்கே இருக்காங்க. தேர்தல் களத்திலும் இதை தாவேக்கா தக்க வச்சுக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ திமுக தனித்து நிற்கும், நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்கும். அப்போ இதில் என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜியாக யோசிப்பாங்க. அப்போ திமுக அதிமுக ஒன்றிணையலாமா, இல்லை ஒரே ஆதரவோட பொதுவாக சில விஷயங்களை பண்ணலாமாங்கிறது யோசிப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து வச்ச கொள்கையின் அடிப்படையில் அது சரியானதா? மக்களுடைய பார்வை அது சரியாக இருக்குமா? மக்கள் உங்களை எப்படி விமர்சனத்துக்கு அந்த பார்வைகள் மாறும்ல உங்களுக்கு. இப்படி பண்ணுறாங்க. கலைஞர் எப்படி எடுத்துருந்தார் இந்த கட்சியை, ஜெயலலிதா எப்படி எடுத்துருந்தாங்க,
நாம் தமிழர் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறது அந்த பார்வை மாறும்ல உங்களுக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாறு தெரியாதுங்கிறது ஒரு பொய்யான மடமை. தமிழ்நாடு மக்கள் கடந்த கால அரசியல் வரலாற்றை நல்லா கவனித்து வச்சுருக்காங்க, இப்பயும் அதை கவனிக்கிறாங்க. புரியுதா? அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை மதிக்காத எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க முடியாது. இது கடந்த கால வரலாற்றில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது, மக்கள் நல கூட்டணின்ட்டு. அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஏன்னா அவர் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் இந்த முறை முதலமைச்சர் ஆயிரலான்னு ஒரு அப்போ அதை மக்கள் நிராகரிச்சாங்கல்ல. அந்த கூட்டணியில் தானே விசிகா இருந்துச்சு, அந்த கூட்டணியில் தானே இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருந்தாங்க, வைகோ இருந்தார். அப்போ அந்த கூட்டணி நிராகரிச்சாங்கல்ல. இப்போ மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குதானே? இல்லை, அப்படி இல்லை. மக்களுக்கு அரசியல் புரிதல் இப்போ சமீப காலமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தமிழுக்கும் தமிழனுக்கும் உச்சரிப்பு தெரியாத ஒருத்தவன்ட்ட போய் ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னா, அதான் எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு தெரியல. ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, 15 வருஷமாக நீங்கள் தலைவராக தானே இருக்கீங்க. சொந்த தொகுதியில் ஏன் டெபாசிட் எழுந்தீங்க? பயிற்சிக்காக. என்ன பயிற்சி? 15 வருஷமாக பயிற்சியா? 15 வருஷமாக கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. 15 வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கோமாளியாக தான் பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? அதை விளங்கிக்கோங்க. நான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சீமானை குறித்து, சீமான் கட்சியை குறித்தும் ஆதரித்து பேசக்கூடிய, ஊடகத்தில் ஆதரித்து பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அந்த நபர்கள் எதை முன்னெடுத்து வச்சாங்க தெரியுமா? நான் யாரை சொல்கிறேன்னு மக்களுக்கே தெரியும். ஜாதி ரீதியாக சீமான், ஜாதி ரீதியாக சீமான் இவரை கவர் பண்ணிடுவார், சீமான் அந்த சமுதாயத்தை கவர் பண்ணுவார், சீமான் இந்த சமுதாயத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு பேசினாங்களே. அப்போ அந்த நபருக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அவர் எனக்கு தமிழன்ற ஒரு அடையாளம் போதும், ஜாதி அரசியல் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஜாதி அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல முன்னெடுத்தது. புரியுதா உங்களுக்கு? திமுக அதிமுகவுக்கு மாற்று தான் நான் சொன்னீங்க. அப்புறம் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்கள் இருக்க தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரியை ஏன் நிறுத்தினீங்க? நாடார்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை ஏன் நிறுத்தினீங்க? தேவர் இருக்கக்கூடிய தொகுதியில் தேவர் வேட்பாளரை நிப்பாட்டினீங்கல்ல. அப்போ இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் திருவொற்றில் ஏன்னு நின்னீங்க சொல்லுங்கண்ணே? திருவொற்றில் என்ன அஜெண்டாவில் நின்னீங்க? அன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசுகிறவங்களாம் பிரம்மாண்டமாக பேசினாங்களே, திருவொற்றில் வெற்றி பெற்றுவார், அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவாருன்ட்டு. திருவொற்றில் சீமான் நின்றதுக்கான அடையாளம் என்ன சொல்லுங்கள்? வெளிப்படையாக பேசுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். சரி, தாவேக்காது செஞ்சிருச்சு, நீங்கள் சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே தெரியும். அது முடியாது இல்லை, அரசியல் செய்ய முடியாது. கலா அரசியலுங்கிறது வேற, அது எல்லா தலைவருக்கும் தெரியும். நீங்கள் மேடையில் பேசிட்டீங்கன்னா அது எல்லாம் உண்மையாகாது. புரியுதா? எப்பயுமே மேடை பேச்சுக்கும் கலா அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. கலா அரசியல் கலா அரசியல் ஜாதி மதம் இல்லாமல் இருக்காது. அது பார்த்து தான் போடுவாங்க. பொதுவாக இருக்காது. என்னுடைய 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஜாதி மத அரசியலுங்கிறது கலா அரசியலில் எடுபடும். புரியுதா? அதன் அடிப்படையில் தான் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்காதை உடைச்சி இருக்குன்னா ஒரு பத்திரிகையாளராக அதை வரவேற்கிறோம்ங்கிறோம். இந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ரெக்ஸ் என்ன மதம், யாசர் என்ன மதம்னு தெரியாமல் நான் வேட்பாளர், தாவேக்காவோட வேட்பாளர். ஆனால் என்னுடைய மதத்தை பார்க்காமல் என்னோட ஓட்டு கேட்க வந்தது யாரு? எல்லாரும், எல்லா சமூகத்தினரும். அப்போ அது மாற்றம் தானேங்க, அது ஒரு பெரிய மாற்றம் தானே. இது தமிழ்நாட்டு மக்களே வரவேற்கணுங்கிற ஏமாற்றம் தான் சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்லுங்க? ஒரு தலித்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. தலித்துக்கான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் எவ்வளவு தெரியுமா? 1097 திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அன்றைய தலித் விடுதலை இயக்கத்துடைய தலைவர் கருப்பையா மனு கொடுத்தாரு. 1097 யார்கிட்ட? சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியில. அப்ப சீமான் எங்க போனாரு? 1097ங்க. எங்க போனீங்க சொல்லுங்க? சீமான் அவர்களை பேச சொல்லுங்க. சீமான் அவர்கள் திமுகவோட கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டார். அவரு அப்படிதான் இருக்கு, நிலவரங்கள் அப்படிதான் இருக்கு, எல்லாமே களம் அப்படிதானே இருக்கு. ஏன்னா அவர் சொல்லும் போது எப்போதுமே இவ்வளோ வெறியோட காத்திருக்கேன், இதோட அப்படிலாம் சொல்லல. பட் ஆனா இந்த முறை அப்படி சொல்லுவான தேர்தலுக்கே நீங்க காத்திருந்து உங்களோட நிலைமை 8லேருந்து 4க்கு வந்து நம்ம பார்த்தோம். இடைத்தேர்தலுக்கும் வாங்க தான் நம்ம சொல்லுவோம். கான்ஃபிடென்ட்டா சொல்ற இந்த தடவை உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போய் வாங்க வரவேற்கிறோம். மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமா இருக்கு. மக்கள் தானே ஓட்டு அடிக்க போறாங்க. ஏன்னா இவங்க திமுக சொல்றது மாதிரி இவிஎம் மிஷின் கிடையாது இல்ல, மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. ஏன்னா நீங்கள் 100 முறை இவிஎம் மிஷினை திறந்து பார்த்தாலும் அதுதான் இருக்கும். புரியுதா? மக்கள் ஓட்டு போட்டதாக இருக்கும். அந்த மாதிரி அவர் வரட்டும், மக்கள் ஆதரவு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன சொல்ல வரோம்? ஒரு தலித் வேட்பாளரை சுற்றி தலித் அல்லாதவர்களும் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஏற்படுத்தியிருக்குன்னா இது சமூக மாற்றம். இது மக்கள் வரவேற்கிறாங்க. எந்த ஒரு வெற்றி கழகத்தினரும் இவங்க சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை பார்த்து நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க, அணில்னு சொல்கிறீங்க. எப்படி ஒரு வளரக்கூடிய இளைஞனை பார்த்து எப்படி முத்திரை குத்தலாம் சொல்லுங்க? இது என்ன வாதம்? அவன் இளைஞன், அவன் அந்த தலைவனை ரசிக்கிறான், அந்த தலைவனுக்கு பின்பு நிற்கிறான், அந்த தலைவனை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கணுங்கிற அவன் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள்.
அது எப்படி நீங்கள் வந்து நிகழ்கால அரசியல் அவனை தற்கூரிய அணில்னு எப்படி எந்த வாதம் வைக்க முடியும்? இல்லை அவர் சொல்கிற வருதுன்னா நான் எது பேசினாலும் உங்களுக்கு எரியுதுன்னா இதுக்கு தாண்டா உங்களை தற்கூரிகள்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன நல்ல வாதத்தை எடுத்து வைக்க சொல்லுங்கள். என்ன வாதம் எடுத்து வச்சார் சீமான்? நான் கேட்கக்கூடிய கேள்விதான். பிள்ளையை பார்க்க தெரியாத அப்பன்லாம் அமைச்சர், இது ஒரு ஆட்சி. லாட்ரி டிக்கெட் விற்றவன் ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்றவன் ஒரு அமைச்சர்ன்ற ஒரு இதை வைக்கிறாரு. தமிழ்நாடு அரசியலில் வந்து நான் ஒரு சில வரலாறுகளை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வரலாறுகள் தான். இப்போ இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் சரி, அந்த நபர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எப்படி தெரியுமா? மயிலாடுதுறையில் ஊழல் ஒழிப்பு பாசறை நிர்வாகி, ஊழல் ஒழிப்பு பாசறை நிர்வாகி, அவர் பேர் செண்பகன் நினைக்கிறேன், செண்பகன் தான். அவரும் மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியிலே ஊழல் ஒழிப்பு பாசறை. இவர் 8 லட்ச ரூபாய்க்கு போலி பட்டா போட்டு கொடுத்து கைதானார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. அவருடைய பாசறை பேர் ஊழல் ஒழிப்பு பாசறை. ஓகேவா? மணப்பாறையில் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் அருணகிரின்னு ஒரு தம்பி கைது செய்யப்படுறாரு. அவருடைய கைது எதனால தெரியுமா? ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய வந்த காதலர்களை ஜாதி ரீதியாக துன்புறுத்திய வழக்கு. இது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி கைதுங்க. என்ன வழக்கு? ஜாதி ரீதியாக அந்த காதலரை துன்புறுத்திய வழக்கு. இப்ப சமீபத்தில் 25 திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிருஷ்ணகிரியில போலி என்சிசி வகுப்புகள், போலியாக என்சிசி வகுப்புகளை நடத்தி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கருணாகரன் கைது. இதை பேசலாமா? இந்த வரலாறை பேசலாமா? உன் கட்சியில எவனது யோக்கியம் இருக்கானா? எந்த அரசியல் கட்சியிலும் எந்த யோக்கியனும் இருக்க மாட்டான். இது நிகழ்வு. இது ஏன்னா அவன் மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். அது யாருனாலையும் மாற்ற முடியாது. புரியுதா? அப்போ உங்க கட்சியிலே இவ்வளவு நல்லவர்கள் இருக்கும்போது இந்த கட்சியில இருக்க மாட்டாங்களா என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்ப இது என்ன விமர்சனம்? தனிமனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். தனிமனித ஒழுக்கம்ங்கிறது அரசியல்ல கிடையாதுங்க. எந்த தலைவருக்கும் கிடையாது. புரியுதா? நான் அவள் படி தாண்டாத பட்டினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முந்திரமும் இல்லை சொன்னவர் யாரு? முனிவரும் இல்லையா சொன்னவர் யாரு? அப்ப இந்த தனிமட்ட வாழ்க்கையில அவர்களுக்கு எல்லாமே இருக்கும். அது வெளிப்படையாக அதே ஒரு அரசியலாக பேசும்போது மக்களை உங்களை தான் காரி துப்புவாங்க. உங்க புரியுதா? எல்லா கட்சியிலும் எல்லா குற்றவாளிகளும் இருக்காங்க. அப்போ காலப்போக்கில் தான் அவங்க மாறுவாங்க. அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த கட்சியினுடைய கடமைகள். அப்போ நீங்க என்ன சுய ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? 25 நடந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம். 15 வருஷமா கட்சி நடத்துறீங்க. 25 வந்த புகார்கள் 15 வருஷமா இதையா சொல்லி கொடுத்தீங்க? கேட்பான்ல. நீங்க கொண்டிருக்க கொள்கை தலைவர் யாரு? மாவீரர். அந்த மாவீரருக்கு இழிவுபடுத்தக்கூடிய விதமாக நீங்கள் நடத்துறீங்களா? இன்றைக்கும் சிங்கப்பூர், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. காரி துப்புறாங்க நாம் தமிழர் கட்சி. திரள் நிதியில் ஒரு டீக்கு கூட அவர் காசு எடுத்தது இல்லைன்னா அஃபிஷியலாக நான் என்னுடைய வருமானம், நான் 14 வருஷமாக பத்திரிகை துறையில் எவ்வளோ சம்பளம், என் சம்பளத்தை மீறி வரும்போது கேள்விகள் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ உங்களுடைய கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க. கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கார் வாங்குறீங்க, பரிசு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு பரிசு கொடுக்குறேன், ஒரு கோல்டு வாட்ச் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என் தகுதிக்கு மீறிய அது பரிசு. அந்த கோல்டு வாட்சின் விலை 30 லட்சம் 40 லட்சம்னா அந்த 40 லட்சம் வைத்து, நான் சொல்றேன், அந்த 40 லட்சம் வைத்து தமிழ்நாட்டில் எந்த நாட்டிற்காக எந்த இனத்திற்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த மக்கள் இலங்கை முகாம்களை இன்னும் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து நாம் தமிழர் கட்சி கொடுத்த நலத்திட்டங்கள் என்ன ஒரு பட்டியலிட்டு கொடுக்க சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க அப்பெல்லாம் விட்டுருங்க, 21 25 வரைக்கும் திமுக தானே இரட்டை குடியுரிமை வழங்குவோன்னு சொன்னாங்கல்ல, திமுக சொன்னுச்சுல. அதற்காக நாம் தமிழர் கட்சி நடத்திய போராட்டங்கள் என்ன சொல்லுங்க. அந்த இலங்கை முகாம்கள்ல அந்த மக்கள் இருக்காங்கல்ல, தமிழர்கள் தானே அவங்க, நீங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் தானேங்க. அந்த தமிழர்களுக்காக நாம் தமிழர் கட்சி இவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கோம். சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொல்றாங்க. ஏங்க 40 லட்சம் 50 லட்சம் பரிசு கொடுக்குறான், அவன்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? பரிசு கொடுக்காத, என் சொந்தம் அங்கே இருக்குது, என்னோட இனம் அங்கே இருக்குது, அவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய கல்வி செலவுக்காக, அவங்களோட திருமண செலவுக்காக, அவங்களுடைய மருத்துவ செலவிற்காக செஞ்சுருக்கலாமா இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு பரிசு கேட்குது. எந்த தலைவருங்க இப்படி பரிசு வாங்கினாங்க? நான் ஒன்று சொல்லவா, மாவீரராக இருந்த தலைவர் எதிரியை கூட ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக எந்த இடத்துலையும் வச்சது இல்லைங்க. அவர் அப்பேற்பட்ட தலைவருங்க. நீங்கள் இன்னைக்கு வைக்கிறது எல்லாமே தனிப்பட்ட விமர்சனம். எப்படிங்க அந்த தலைவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை கேட்டுக்கொண்ட சில தம்பிகள் இன்னும் அந்த கட்சியில் இருக்காங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. அதாவது அறியாமையில் இருக்காங்க. தமிழ் தேசியம் என்ற ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 15 வருஷமாக நீங்கள் பேசிய தமிழ் தேசியம் பற்றி இந்த 15 வருஷமாக இந்த மக்களுக்கு தெரிஞ்சனால தான் உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கவில்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சீமான் பேசிய தமிழ் தேசியத்தை இந்த மக்கள் வெறுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் தமிழ் தேசியத்திற்கான வெற்றிடம் இன்று வரைக்கும் இருக்கு. அப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் என் கண்ணுன்னு சொன்ன விஜயை ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள் தட்டு.
அப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்க. உங்களுடைய அரசியல் பார்வை நகர்ந்து தோற்று விட்டுச்சு. இன்றைக்கு நீங்கள் மேடைகளில் பேசும்போது தோத்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் கடைசி மேடையில் பேசும்போது கூட இனிமே தான் ஆட்டம் இருக்குது, இது என்னோட பயிற்சி இத்தனை நாள், இனிமே தான் அடுத்த கட்டம் வெற்றி இருக்குன்னு சிரிக்கிறீங்க. இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏடா எல்லாமே முடிந்த காலகட்டங்களில் நான் மீண்டும் வருவேங்கிறதுல நமக்கு ஏற்புடையதாக இல்லை. 4% மூட்டுகள் இருக்குது, அது காலி பண்ணணும், ஜீரோ ஆகணும். அப்படி இல்லை ஜீரோ ஆகக்கூடாது. அதுதான் நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உங்களோட தம்பியே ஒருத்தர் சொல்கிறாரு, ஏரோப்ளைனில் போயிட்டு இருந்தோம், அவங்க சொல்லுவாங்க விமானத்தில் போயிட்டு இருந்தோம், அப்போ பாஜக சேர்ந்த ஒரு ஆதரவில் அலைன்ஸ் பேசுகிறாரு விமானத்தில், யாரான்னு கூப்பிட்டு இவர் கேட்குறாராம். அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அவர் மோடி கூட உட்காந்துருக்காராம். பாஜகவோட உறவு முறை இப்படி இருக்குது. ஒரு பாஜகவுடைய கொள்கையும் கோட்பாடு என்னங்கிறது தெரியும். இவர் சீமான் சொல்கிறார், ஒரு சிங்கு வந்தார், இவனுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன், பாஜக அது சொல்லுது. எப்படிங்க அது கூச்சம் இல்லாமல் வெளியே சொல்ல முடியும்? எப்படி அலைன்ஸை வெளியே சொல்ல முடியும்? இந்த மாதிரி தகவல்கள் எல்லா கட்சிக்கும் வருங்க. தாவேக்காவுக்கும் பாஜக அழைப்பு கொடுத்துருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. அவங்க வெளியே எங்கேயாவது சொன்னாங்களா? எந்த தலைவராவது பேசினாங்களா? எப்படி உங்களால் பேச முடியுது? ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்க கொள்கைக்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு தம்பியை சொல்லுங்க. தமிழ் தேசியத்திற்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் ஈடு வச்சா கூட, ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க. அந்த ஆர்எஸ்எஸ் மேடைகளில் திராவிடத்தை உடைப்பேன் அழிப்பேங்கிறீங்க. பிராமண கடப்பாறை கொண்டு ஓடிப்பேன். அதான் என்ன இதில் என்ன? இதுதான் உங்களுக்கு மாவீரர் சொல்லி கொடுத்ததா? இதுதான் நீங்கள் இலங்கையில் போய் பயணம் செஞ்சு நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, இதுதானே அது? கேள்வி வருது இல்லை ரக்ஸு? பொதுவான கேள்வி தானே நான் கேட்குறேன். ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆர்எஸ்எஸ் மேடைகளில் ஏன் பங்கு பெற்று நீங்கள் உரையாற்றுறீங்க? ஆர்எஸ்எஸ் உடைய கட்டமைக்கப்பட்ட பாஜக என்ற கட்சி, அந்த பாஜகவுடைய தலைவர் வரும்போது அதை நீங்கள் புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த கொள்கை என்ன? எங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் முருகன் எந்துங்கிறான், நீங்கள் முருகன் முப்பாட்டங்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய முப்பாட்டனே அவன் கடவுளுங்கிறான், அவன் உரிமை கொண்டாடுறான். அந்த மேடையில் உட்காந்து நீங்கள் உரையாற்றிட்டு இருக்கீங்க வீர உரை. என்ன கொள்கை? என்ன கொள்கை? முரண்பாடு இருக்குல்ல? இதை ஏற்றுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எப்படி இருக்கீங்க? கேளுங்க, கேள்வியை கேளுங்க. இதே நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் கரூர் சம்பவம், இப்போ தாவே காட்சியை விட்டுருங்க, கரூர் சம்பவம் அது அப்போ விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன? இப்போ கூட ஒருத்தர் பேசுகிறாருல்ல, சீமானோட, அவரோட யூடியூப் சேனலில் பேசின வாதங்கள் தெரியும்ல? இந்த ஒரு ரொம்ப இதாக ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமாக பேசினார். சின்ன சின்ன பையன்லாம் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் விஜய் அவர்களே தரக்குறைவாக பேசினாங்க. இப்போ அரசியல் பார்வை எங்கே இருக்குது? தரைக்குறைவும் தனி மனித விமர்சனம் தான் உங்களுக்கு வேணும்னா அப்புறம் ஏன் தமிழ் தேசிய அரசியல்? அதை தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? மக்கள்கிட்ட இவ்வளோ ஆதாரப்பூர்வமான இவ்வளோ செய்திகள் இருக்குது, அப்புறம் எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? புரியுதா உங்களுக்கு? இன்று வரைக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எந்த கோட்பாடும் கொள்கையிலும் சீமான் சரியாக நிற்கிறாரு. ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்கள் முன்னுக்கு பின் எப்போதுமே முரணாக தான் பேசுவார். அது முன்னாடி அவரோட பேச்சுக்களே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 ஆண்டுகளுக்கு பின்னாலும் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு முரணாக இருந்திருக்கு. பட் ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து தனியாக நிற்பேன்றதில் உறுதியாக இருந்தார். ஆனால் வரக்கூடிய நாட்கள் இடைத்தேர்தல் தொடர்ந்தே சொல்லுங்கள், கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில் தான் கட்சி இருக்கா? இல்லை, நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா சீமான் அவர்களுக்கு தனிச்சு நிற்பது தான் ஒரு பலம்னு அந்த கட்சி பெரிய அளவில் ஒரு கோட்பாடு இருக்குது. ஏன்னா இவர்கள் அவங்க சொன்ன அந்த வாதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கல, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு கூட்டணிக்குள்ளே வரும்போது இது முற்றிலும் உடஞ்சு போயிடும். இந்த வியாபாரம் நோக்காக சில பேர் அவர் மீது தமிழ் தேசியன்ற ஒன்று முற்றிலும் உடஞ்சிரும். அவர் மீது இந்த வியாபாரம் ரீதியாக விமர்சனங்கள் அது உண்மையாயிரும். இப்போ இந்த பென்ஸு கார்லேருந்து எல்லாமே உண்மையாயிரும். இப்போ நீங்கள் ஏரோப்ளைன் வேறு வாங்க போகிறேங்கிறீங்க, அப்போ இதெல்லாம் உண்மையாயிருங்கிறனா? அப்போ இந்த கூட்டணி குறித்து நீங்கள் போகாததும், கூட்டணிக்கு போகலைனாலும் வெளியே இருந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அப்படி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. வெளியிருந்து ஆதரவு கொடுப்பது மக்கள் புறக்கணிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு இந்த தேர்தல் காலத்தில் விஜய் அவர்களை நீங்கள் 50% எதிர்த்தாலும் திமுகவையும் 50% எதிர்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா கட்சிகளுடைய எதிர்ப்புங்கிறது தாவேக்காவை நோக்கி தான் இருக்கும். அப்போ திமுகவை நீங்கள் எதிர்க்கவே மாட்டிங்களா? கேள்வி வருது இல்லை? அதிமுகவை நான் எதிர்க்கவே மாட்டேன், கேள்வி வருது இல்லை? ஆளும் கட்சி தாவேக்கா, அதை எதிர்ப்பதான் என்னோட நோக்கம், நமக்கு எதிரி அவன் தான் இப்போ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புரியுதா உங்களுக்கு? இதே தானே தாவேக்கா அரசியல் கோட்பாடாக எடுத்து வச்சாங்க. திமுகவுக்கும் எங்களுக்கும் தானே போட்டின்னாங்க. அப்போ அவர்கள் அந்த வாதத்தை சொல்லும் போது இதே சீமான் என்ன சொன்னார் சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசுங்க. சீமான் சொன்னது என்ன? நாங்கள் என்ன சரி அது ஒரு கருத்தை தெரிவிச்சாரு. அப்போ நீங்கள் இந்த அரசியல் கோட்பாட்டுக்குள்ளே வரலாம், தாவேக்கா வரக்கூடாதா? அப்போ தாவேக்காவோட வியூகம்ங்கிறது சரியான பாதையில் இருந்தது. திமுக ஆளுங்கட்சி நாங்கள் அவங்கள தான் எதிர்க்கணும், மற்றும் சிலர் தான் அவங்க குறிப்பிட்டாங்க.
எங்கேயுமே சொல்லலை. அதற்கு ஏற்றாற் போல திமுக எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னாங்க. டெல்லிக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவங்க அந்த தேர்தலில் வியூகம் வச்சு தோல்வி அடிச்சாங்க. அதே இப்போ சீமானவர்கள் சொல்கிறாங்க, என்னோட இது நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நான் உங்களை தான் எதிர்ப்போம் அப்படின்றது. அதுதானங்க தாவேக்காவும் செஞ்சுச்சு. அதுக்கு தானங்க நீங்க விமர்சனம் வச்சீங்க. அதுதான் நான் கேட்குறேன். அப்போ விமர்சனம் வச்சிங்களேன், எந்த தார்மீக அடிப்படையில் அது சரியா இருந்துச்சு, எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் சரியா இருந்துச்சு, இப்போ எப்படி சீமானண்ணா இதை பேசுறாருங்கிறத நான் கேட்குறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை எதிர்க்க தயாராயிட்டாங்க எல்லாருமே. புரியுது அவங்களுக்கு? நீ சேர்ந்து எதிர்க்க தயாராகிட்டு எங்க கூட்டணியாக ஒரு கையை பிடிச்சி தூக்கலைங்க. ஆனால் எல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. அதுதான் வெளிப்படையாக தெரியுது. 60-70 நாட்களாக இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வெளிப்படையாக தெரியுது. அப்போ நான் ஒன்று சொல்லவா, இந்த விர்ச்சுவல் அரசு இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் விஜய் அவர்களை இன்றைக்கும் ஆய்வுக்கு போகிறாரு. இன்றைக்கே அவர் நடிகராக இருந்தால் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? ஏன் கூட்டம் வருது உங்களுக்கு புரியுதா? இந்த கூட்டம் காவல்துறை கடந்த ஆட்சி காலங்களில் சரியான பாதுகாப்பு கொடுத்தா பல மடங்கு கூட்டமாக இருந்திருக்கும். இந்த 100 சீட்டு 200 சீட்டாக மாறி இருக்கும். இந்த அச்சம் தான் திமுகவை உலுக்கியது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லா கட்சிக்கும் தெரியும், எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், அது சீமானுக்கும் தெரியும். அதை தான் சொல்ல வரேன். இன்றைய தினமும் இன்னைக்கு ஆய்வுக்கு போகிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம். சிலர்லாம் கடந்த ஆட்சிகளில் முதலமைச்சர் போனால் வேனு இல்லை காரை நிப்பாட்டினா லாரிக்காரெல்லாம் கத்துவான். இன்னைக்கு லாரிக்காரெல்லாம் வீடியோ எடுத்து நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது கவர்ச்சி கிடையாது. எந்த கவர்ச்சியின் அடிப்படையில் சொல்லுவீங்க? முதலமைச்சராக வாக்களித்தவர்கள் அவர் முதலமைச்சராக அந்த வாகனத்தில் பார்க்கணும், அந்த ஆசை. அவர் முதலமைச்சராக அந்த இருக்கையில் உட்கார வைக்கணும், அந்த ஆசை. மாற்றத்திற்கான ஒரு தலைவராக அவரை உருவாக்கணும், அந்த ஆசை. அவ்வளோதான். நீங்கள் மக்களுக்கான தேவைக்கான அடிப்படை விஷயங்களுக்கான விமர்சனங்களை வைங்க, கருத்துக்களை வைங்க, தாவேக்காவுக்கு ஆலோசனை கொடுங்க. எந்த முதல்வராவது தமிழ்நாட்டில், இந்த முதல்வராவது சட்டசபையில் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கோரிக்கை வைங்க, எங்களை வழி நடத்துங்க. சொன்ன தலைவர்கள், சொன்ன முதலமைச்சர்களை காமிங்க. இன்னைக்கு விஜய் பேசியிருக்காருல்ல, லஞ்சம் ஒழிப்பேன். விஜய் மேடையில் பேசினார்ல, லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. இதை நீங்கள் வேணாங்கிறீங்களா? இன்றைக்கும் மானாமதுரை தாசில்தார் ஆஃபீஸில் பேப்பரோடவா பணத்தோட வராத போர்டு வச்சிருக்கான், தடுத்து நிப்பாட்டுறான் பியூனு. இன்னைக்கு இது மாற்றம் இல்லையா? இதே லஞ்சத்திற்காக அரசு ஊழியர்கள் ஜிபேல கூட பணம் அனுப்ப முடியல, போராடுறான். உன் சம்பளத்தை மீறி ஏன்டா உன் ஜிபேல உனக்கு பணம் வருது? அப்போ இது மாற்றம்ங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், தினமலர் பேப்பரில் வருது, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மனு கொடுத்தவர்களுக்கு ஒரு ஆட்சியரே ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏமா அவங்க மனு சரியாயிருச்சா? இல்லைம்மா யாரும் ஃபோன் பண்ணனா அந்த அதிகாரிகள் மேலே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் தான் இந்த அதிகாரிகள் ஜிபேல கூட பணம் அனுப்ப முடியலன்னு போராட்டம் பண்ணாங்க. இது மாற்றம் இல்லையா? ஏங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? கடந்த ஆட்சி காலங்களில் மாவட்ட ஆட்சியர்களை பார்க்க இந்த ஆளுங்கட்சியினர் அலைவாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கும் ஹோட்டலுக்கும். இது எல்லாம் தான் இந்த திமுகவினருக்கும் அதிமுக அதிருப்தி, பயம். எங்க இவர் சரியா செஞ்சிருவாருங்கிற ஒரு பயம். இப்ப இந்த மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் பெரிய மாற்றங்க. இன்று வரைக்கும் நீங்க போய் பொதுவாக மக்கள்கிட்ட மைக் எடுத்துட்டு போய் கேளுங்க, லஞ்சம் கொடுத்து ஏதாவது வாங்குறீங்களா கேளுங்க. விஏஓ லஞ்சம் வேணான்னு கதறாங்க. மணப்பாறை பக்கத்தில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஆஃப்லைன்ல கொடுக்க சொல்லி பணம் கொடுக்குறான் ஒருத்தன், வேணாங்கிறான். பணம் கொடுக்குறான், வேணாங்கிறாங்க. அப்ப இது மாற்றங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாற்றத்திற்காக சில அதிகாரிகளும், நல்ல அதிகாரிகளும் காத்துட்டு இருந்தாங்க. இந்த சமுதாயமும் இந்த தமிழ்நாடும் வளர்ச்சி பெறணும், மாறணும்னு சொல்லி பல அதிகாரிகள் காத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகளை நான் பார்க்குறேன். இன்றைக்கும் 13 மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் பெண்கள். உங்களுடைய ஆட்சியில் யார் கணக்கு சொல்லுங்க? நல்ல அதிகாரியை தூக்கி நீங்கள் எங்கேயோ போட்டீங்க. அந்த நல்ல அதிகாரிங்க தான் இன்னைக்கு விஜயோட கூட இருக்காரு. சித்திக்கு எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா? நிதித்துறையில் வளர்ச்சி பெற்றவர். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு சிக்கல்னு தூக்கி வெளியே தூக்கி மெட்ரோ இயக்குனராக போட்டாங்க திமுக ஆட்சியில். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து இன்னைக்கு சாதிச்சு காமிக்கிறாரு. இன்னைக்கு பெரிய விமர்சனம் கூட ஆச்சு, அவர் தூக்கி மெட்ரோ இயக்குனர் சாதிச்சு காமிச்சிருக்காரு. இன்னைக்கு பக்கபலமாக சிங்கமாக நிற்கிறாருங்க அவரு. அப்போ இது மாற்றம். நல்ல அதிகாரிகளை நீங்கள் துஷ்பிரயோகம் செஞ்சீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது பெருமளவுக்கு இந்த இயந்திரத்தைங்கிறது உடனடியாக முதல்வன் படம் போல ஒரு நாளை மாற்ற முடியாது, படிப்படியாக தான் மாற்ற முடியும். இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் கொண்டு வந்து நிப்பாட்டினது யாரு? கடந்த ஆட்சியாளர்கள். இன்னைக்கு போதையும் கஞ்சாவும் ஊறி போய் கிடக்கு. 25ல் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம். திருத்தணி ட்ரெயினில் போட்டு இந்த வடமாநில இளைஞர்கள் அடித்தாங்க. சின்ன பசங்க வயதில் ஓட்டு கூட போட அவனுக்கு வயசு இல்லை, ஆனால் அவனுக்கு கஞ்சா. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திற்கு கஞ்சா கொண்டு போய் சேர்த்தது யாரு? உங்கள் மேலே தானே தப்பு இருக்குது. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அப்போ இதெல்லாம் செஞ்சு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு வந்து விட்டாங்க. ரெக்ஸு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரே நாள் முதல்வன் மாதிரி மாற்றணும்னு கேட்குறாங்க. எப்படி சாத்தியம்? ஸோ மாற்றம் நடக்குது, அது நேரம் எடுத்து நடக்கும். கண்டிப்பாக கால அவகாசம் தேவைப்படும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி நன்றி ரெக்ஸு.